இன்னைக்கு வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பாடி கம்போசிஷன் அனலைசர் ரிப்போர்ட்டில் பார்ட் 2 வந்து பார்க்க போகிறோங்க. இந்த பாடி கம்போசிஷன் அனலைசர் ரிப்போர்ட்டில் மசில் அண்ட் ஃபேட் அனலைசிஸ் பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ எனக்கு என்னோட மசில் அண்ட் ஃபேட் அனலைசிஸ் வந்து வீடியோவில் நான் போட்டிருக்கேன், அதை பார்த்துக்கிடுங்க. ஸோ என்னோட வெயிட் வந்து பார்த்தீங்கன்னா 56.4 56.4 என்னோட மசில் வெயிட் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து 27% இருக்குது, எனக்கு நார்மலாக இருக்குது. ஆனால் என்னோட ஃபேட் வெயிட் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாக இருக்குது, 8.0 தான் இருக்குது. ஆனால் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு 3 கிலோ ஏற்றணும். அதாவது என்னோட 8.0ல் இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா 9-10 அந்த ரேஷியோவில் இருக்கிற மாதிரி நீங்கள் கொஞ்சம் பார்த்துக்கிடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது பார்டர் கண்டிஷன் தான், ரொம்ப கம்மி கிடையாது. ஸோ இதுக்கு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த காரணம் என்ன, நான் இந்த ரிப்போர்ட் எதுக்காக எடுத்துங்கிறத நான் சொல்லிடுறேன். ஸோ எனக்கு வந்து நான் டைப் 2 டயபெட்டிஸில் இருந்து அதுலேருந்து மீண்டு வரும்போது எனக்கு வந்து அதுலேருந்து மீண்டு வந்துட்டேன். ஆனால் எனக்கு வந்து அதில் வந்து பார்த்தீங்கன்னா வெயிட் லாஸ் வந்து எனக்கு ஆகிட்டே இருக்குது. ஸோ 2023லாம் 70 கிலோ இருந்தேன். இப்போ வந்து 57 கிலோ வரைக்கும் வந்திருக்கேன். இந்த டைம் ஜேர்னியில் வந்து பார்த்தீங்கன்னா என்னோட சாப்பாடில் வந்து பார்த்தீங்கன்னா 80% ஆஃப் கார்போஹைட்ரேட் வந்து நிப்பாட்டிட்டேன். கொழுப்பு சார்ந்த உணவுகள், ஜங்க் ஃபுட்ஸு நான் எதுவுமே எடுத்துக்கல. ஸோ ஆனால் அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு மசில் வெயிட் வந்து கொஞ்சம் கரெக்டாக இருக்கும். இப்போ என் உடம்புல இருக்கிறதெல்லாம் மசில் வெயிட். அதாவது மசில் வெயிட் எங்கெல்லாம் இருக்குன்னா, நம்ம எலும்பு எங்கெல்லாம் இருக்குமோ அந்த இடத்துல வந்து 2 டைப் ஆஃப் மசில் இருக்கும். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா நம்ம உடம்புக்கு தேவையான மசில், இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா உடம்புக்கு தேவையான கொழுப்பு. அந்த கொழுப்பு வந்து எனக்கு கம்மியாக இருக்குது. ஸோ இதுக்கப்புறம் உள்ள என்னோட ஃபுட் லெவலில் வந்து பார்த்தீங்கன்னா கொழுப்பு சார்ந்த உணவுகள், அதாவது நெய், அதுக்கப்புறம் வந்து மாட்டுப்பாலில் ரெடி பண்ண பன்னீர், அதுக்கப்புறம் நான்வெஜ் எடுத்துக்கிட்டிங்கன்னா பன்னிக்கறி, இதை மாதிரி சாப்பாடை வந்து நான் கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணணும்னு வச்சுருக்கேன். ஸோ கான்சென்ட்ரேட் பண்ணும்போது எனக்கு அது வந்து எப்படி ரியாக்ட் ஆகுது, எனக்கு கொழுப்பு வந்து 2லேருந்து 3 கிலோ ஏற்றணும். அந்த கொழுப்பு எனக்கு ஏறுதாங்கிற இல்லையாங்கிறத வந்து நான் அப்கமிங் வீடியோஸில் வந்து கண்டிப்பாக சொல்கிறேன். ஸோ இந்த வீடியோ நான் எதுக்காக போட்டேன் அப்படின்னா, நீங்கள் வந்து டைப் 2 டயபெட்டிஸில் இருக்கிறீங்க அப்படின்னா வெயிட் கெயின் ஆகுதா, வெயிட் லாஸ் ஆகுதா அப்படிங்கிறத வந்து செக் பண்ணுறதுக்கு இந்த பாடி கம்போசிஷன் அனலைசர் ரிப்போர்ட்டில் வந்து மசில் அண்ட் ஃபேட் அனலைசிஸ் வந்து கொஞ்சம் எடுத்து வச்சுருங்க. இது கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா என்னோட வீடியோஸில் வந்து பார்த்தீங்கன்னா நான் எந்த ஒரு சப்ளிமெண்ட்ரிக்கும் எதுக்குமே நான் ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன். அதை அதாவது ஒரிஜினலாக எந்த பொருளை நம்ம வந்து சாப்பிட்டு அதில் எனக்கு உடம்புக்கு வந்து நல்ல ரிசல்ட் கிடைக்கும், அந்த சாப்பாடை வந்து சாப்பிடுங்க அப்படின்னு தான் நான் ரெக்கமெண்ட் பண்ணுவேங்க. ஸோ இதே மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோவுக்கு வந்து நம்மளை ஒரு ஃபாலோ பண்ணிடுங்க. முடிஞ்ச அளவு இந்த வீடியோ வந்து எவ்வளோ ஷேர் பண்ண முடியுமோ ஷேர் பண்ணுங்கள். டைப் 2 டைப் 1 டயபெட்டிஸில் வந்து வெயிட் கெயின், வெயிட் லாஸ் ஆகிறவங்களுக்கு இந்த வீடியோ வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்புறம் உங்களுக்கு வந்து வெயிட் கெயின் ஆகணும், வெயிட் லாஸ் ஆகணும், இல்லை டயபெட்டிஸ்க்கு டயட் பிளான் வேணும்னா ஸ்க்ரீனில் என்னோட நம்பர் கொடுக்குறேன், கன்சல்டேஷனை புக் பண்ணிவிடுங்க. அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.